தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசேப்பர் வணக்க மாதம் 8ஆம் நாள். புனித சூசேப்பர் குழந்தையாய் பிறந்த இயேசுவை ஆராதித்ததை தியானிப்போம். அகஸ்துஸ் அரசரின் கட்டளைக்கிணங்க மரியன்னை கருவுற்று 9வது மாதத்தில் தங்கள் சொந்த ஊரான நாசரேத் ஊரினை விட்டு தாவீது அரசரின் நகரமாகிய பெத்லகேம் நகரத்துக்கு குடிபெயர்ந்து சென்றபோது பேறுகாலம் வந்தது. புனித சூசேப்பர் தனது உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் தங்க இடம் கேட்டு கிடைக்கவில்லை. ஊருக்கு வெளியே மலையடி வாரத்தில் இருந்த மாட்டு தொழுவத்தில் தங்கினார். அது மார்கழி மாதமாகையால் கடும் குளிராய் இருந்தது. எந்தவித வசதியும் இல்லாத இடமாக இருந்தபோதும் சூரியனிடமிருந்து ஒளிக்கதிர்கள் வருவது போல் எந்தவித சிரமமுமின்றி இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக பிறந்தார். அரசுக்கு அரசராக அவருக்கு மாட்டு தொழுவம் அரண்மனையாகவும் வைக்கோல் சிம்மாசன அரியணையாகவும் கிழிந்த ஆடைகளே அரச போர்வையாகவும் கிடைத்தது. இயேசு பாலன் படும் துயரை பார்த்து புனித சூசையப்பரும் அன்னை கன்னி மரியும் மிகவும் மனம் வருந்தினர். இருப்பினும் அரசர்க்கு அரசரும் உலக மீட்பர் சிறு குழந்தையாய் தன் கண்ணெதிரே இருப்பதை பார்த்து மிகவும் இன்பமடைந்தனர். வானதூதர்களும் வானுலகினரும் அகமகிழ்ந்தனர். வானதூதர்களின் அறிவிப்பால் ஆடு மேய்ப்பவர்களும் 3 அரசர்களும் திரு குழந்தையை வணங்க வந்ததை கண்ட புனித சூசையப்பருடன் அன்னையும் அளவிட முடியாத ஆனந்தம் அடைந்தனர். பிறந்த இந்த குழந்தை 3 உலகையும் ஆளும் ஆற்றல் பெற்றது. வானுலகில் அனைவருக்கும் ஆனந்தத்தையும் பூவுலகில் அனைவருக்கும் மீட்பையும் அழிக்கவல்ல குழந்தை. இவர் கன்னி மரியாயின் மகனாகவும் தனது வளர்ப்பு குழந்தையாக தனது அரவணைப்பில் வீட்டில் வளரும் இயேசு கிறிஸ்து என்றும் தனக்கு நன்மரணத்தை அளிக்கக்கூடியவர் என்பதையும் உணர்ந்து மகிழ்ந்து முத்தமிட்டு பாசத்தினை காட்டினார். நாமும் நம்மை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவில் மகிழ்ந்து நமது ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி ஏழ்மையிலும் வறுமையிலும் சிறு குழந்தையாய் பிறந்தார். நம்மை அத்தகைய நிலையில் பிறக்க செய்தால் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோமா? அப்படி அவரின் மகிமையை ஏற்றுக்கொண்டால் நாம் அவருடைய சீடர்கள் என சொல்லலாம். அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியான அவர் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வறுமையில் பிறந்தார். நாமும் இவ்வுலக செல்வங்களை சேர்ப்பதற்காக பொய், திருட்டு, புரட்டுகளில் ஈடுபடுகிறோம். செல்வந்தர்களாக இருந்து செல்வத்தை துறந்து எளிமையாய் துறவரத்தில் ஈடுபட்டு வருகிறவர்களும் இருக்கிறார்கள். நாம் அவ்வாறு இல்லாவிட்டாலும் உலக செல்வங்களை நேர்மையான வழியில் சம்பாதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏழ்மையில் பிறந்து உணவுக்கு சிரமப்படும் பெற்றோரோடு அமைந்து வாழ்வில் துன்பப்பட்டு இறுதியில் சிலுவையில் இறந்தார். நாமோ இவ்வுலகில் எல்லா வசதிகளுடன் வாழ்ந்து ஆடம்பரமாய் உடுத்தி எந்த துன்பமும் அடையாமல் இருந்தும் எந்த ஒரு தவ செயல்களும் செய்யாமல் இருப்பது சரியாகுமா? அது விண்ணகத்திற்கு செல்லும் வழி என்று, மாறாக நரகத்திற்கு செல்லும் வழியே. அதனால் தாழ்ச்சி, மன எளிமை, துன்பங்களை சகித்தல் போன்றவைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். புனித சூசையப்பர் செய்த புதுமை. 1559ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்த லால்மான் என்பவர் தனது 18ஆம் வயதில்
உலக செல்வங்களை துறந்து சேசு சபையில் சேர்ந்து குருவானார். இவர் புண்ணியவானாகவும் புனித சூசையப்பால் மிகுந்த பக்தி உள்ளவராகவும் இருந்தார். அவர் இயேசு மரி சூசையிடம் அதிக பக்தி கொண்டு தனிப்பட்ட முறையில் விசேஷமாக ஜெபித்து வந்தார். புனித சூசையப்பரை நன் மாதிரியாய் கொண்டால் அனைத்து புண்ணியங்களையும் அடையலாம் என கருதி அவரை போல் நடந்தார். அதனால் அவர் நல்ல அருட்பணியாளர், பக்திமான் என பெயர் எடுத்தார். தான் பக்தியில் நிலைத்ததும் அல்லாமல் பிறரையும் புனித சூசையப்பரை வணங்க செய்தார். புனித சூசையப்பரும் இக்குருவுக்கு தேவையான வரம் அருளி அவரை பாதுகாத்தார். ஒரு வருடம் புனித சூசையப்பருடைய திருவிழாவுக்கு முன்னர் தான் தலைமை குருவாயிருந்த இல்லத்தில் உள்ள இரு அருட்பணியாளர்களை அழைத்து அவர்கள் கற்றுக் கொடுக்கும் குழந்தைகளை வைத்து புனித சூசையப்பர் திருவிழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடும்படி கேட்டுக்கொண்டார். அப்படி செய்தால் புனித சூசையப்பர் திருவிழாவன்று அவரிடம் என்ன கேட்பீர்களோ அது நிச்சயமாக நடக்கும் என்றார். அக்குழந்தைகள் அனைவரும் ஒப்புரவு அடையாளத்தினை பெற்று வெகு சிறப்பாக கொண்டாட தீர்மானித்தார்கள். அவர்களில் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் மரியன்னையின் சிறப்புகளை பற்றியும் அழகிய நூலினை எழுதினார். வேறொருவர் வெளிநாடு போய் அங்கு கிறிஸ்தவ மதத்திற்காக பல்வேறு துன்பங்களை அனுபவித்து பிற மதத்தினரை கிறிஸ்தவர்கள் ஆக்கினார். இவர்கள் இருவருமே புனித சூசையப்பரின் மீது அதிக பக்தி கொண்டவர்கள். லால்மான் என்ற அருட்பணியாளர் புனித சூசையப்பர் பக்தியை உலகம் முழுவதும் பரப்புவதிலேயே அக்கறை கொண்டார். தன்னுடைய கல்லறையிலே புனித சூசையப்பர் படத்தினை புவைக்க செய்தார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். குழந்தை இயேசுவை ஆராதித்து பாசமழை பொழிந்த புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி புகழ்கின்றோம். பாலகன் செல்வ சுகங்களை துறந்து அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட மிருகங்களுக்குள்ள தொழுவத்தில் பிறக்க விரும்பினாரே. நாங்களும் இயேசுவுக்கு பிடிக்காத மோசமான செயல்களை விலக்கி அவரை பின்பற்றி இவ்வுலக செல்வ சுகங்களை தவிர்த்து அவரை பின்தொடர செய்தருளும். இயேசுவே, உமது தந்தை புனித சூசையப்பர் உம்மை மகனாக ஏற்றுக்கொண்டது போல்
எங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். இன்று நாம் அனைவரும் இணைந்து புனித சூசேப்பரிடம் சொல்ல வேண்டிய ஜெபம். இயேசு கிறிஸ்து ஏழ்மையில் பிறந்தபோது மிகுந்த மனவருத்தம் அடைந்த புனித சூசேப்பரே வாழ்க. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்த புனித சூசேப்பரே வாழ்க. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அன்பினால் பண்பினால் உருகிய புனித சூசேப்பரே வாழ்க. புனித சூசேப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசேப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாய் இருந்தும் உம்மையே புனித சூசேப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசேப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கும் பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சூசேப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திருக்குடும்பத்தை உம் உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசேப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசேப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசேப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசேப்பருக்கு சுகிர்த மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசேப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித திரேசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செழுந்தழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசேப்பரே, சொப்பமும் ஆரோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை உகக்கணியாமல் தயாபரராய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசேப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிறார் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. உலகத்தை மீது ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி.
புனித தம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதலுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரம்மாணிக்கமுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போகுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளையெல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கிட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகும்படி தேவரீர் அனுகிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.